அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் ஆஃப் இயர் எக்ஸாம் 2024க்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு மரணமாக ஸ்டடி பிளான் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் யாருனாலும் ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் நான் ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகிறக்கே கஷ்டப்படுறேன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் நிறைய மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு ஓரளவு எனக்கு எடுத்தால் போதும் 45 15 அவுட் ஆஃப் 70க்கு சொல்கிறோம். ஸோ அந்த ரேஞ்சில் எடுத்தால் போதும். ஸோ அப்படி நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ பல சீக்ரெட்ஸை பார்த்தீங்கன்னா நான் டீகோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ போதும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி உங்கள் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிற வீடியோ. இந்த வீடியோக்கு இப்போயே ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் பேர் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் டைத்தில் நம்ம வீடியோ கொடுக்குறோம். கொடுத்த வீடியோவே திரும்ப திரும்ப நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த ஒரு சப்ஜெக்டாக தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பி கிளியர் வித் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். ஸோ கொஷின் பேப்பர் பேட்டர்னில் நம்ம எப்போவுமே வந்து கிளியராக இருக்கணும். லைக் 1 மார்க் எத்தனை கேட்குறாங்க, 2 மார்க் எத்தனை கேட்குறாங்க, 3 மார்க் எத்தனை கேட்குறாங்க, 5 மார்க் எத்தனை கேட்குறாங்க, கம்பல்சரி கொஷின் எப்படி கேட்குறாங்க, இது எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு கோல் இதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுளில் ஒரு பேப்பர் நீங்கள் போட்டாலே வரும், பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் பேப்பர் டவுன்லோட்னு போட்டாலே வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கேட்பாங்க. 2 மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 மார்க்கும் பார்த்தீங்கன்னா 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 18, இன் டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 மார்க் நமக்கு கிடச்சிருது. அண்ட் தென் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 25. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 70 வருது. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியர்லி நமக்கு வந்து தெரியுது அதிக வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான். இப்போ 5 மார்க்கு எதுனா ஐடியா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாம் இப்போலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் பப்ளிக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதாவது இம்பார்ட்டன்ட் போது ஒரு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதுலமே கூட பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்கணும்னா, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதுக்கடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், சைக்ளோட்ரான், டிரான்ஸ்ஃபார்மர், ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது. டு நாட் ஸ்கிப். அதுவும் நான் சொல்லியிருப்பேன் இந்த 50 வீடியோ போடும்போது எந்தெந்த கேள்விலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது மிக மிக முக்கியம், டு நாட் ஸ்கிப் கொஸ்டின், அதையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோலேயே நான் வந்து கற்றுக் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருப்பேன். நம்ம இதை போட்டிருக்கோம் பாருங்கள், 12th இயர் பிஎல்னு சொல்லிட்டு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 மார்க்ஸ் நம்ம வந்து படித்து முடிச்சிடுறோம். இப்போ நமக்கு டைம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி தான் ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஓகேவா? அது போக பார்த்தீங்கன்னா 21st ஃபுல் டே இருக்குது, 22nd ஃபுல் டே இருக்குது. அதாவது சிம்பிளாக சொன்னால் சாட்டர்டே அண்ட் சண்டே நமக்கு வந்து டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ இந்த 20 அண்ட் 21st இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா 5 மார்க்கும் நம்ம வந்து முடிச்சிடறோம். ஸோ எல்லாமேனா வால்யூம் 1 வால்யூம் 2 திரும்ப படிக்கிறதுக்கான வேலையை வச்சுக்க கூடாது. இப்போ 5 மார்க்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன மாதிரி கொஷின் நான் எக்ஸாமில் அட்டன் பண்ணுறது, எனக்கு சப்போஸ் 2 கொஷினும் தெரிஞ்சுன்னா. ஸோ கோ வித் டெரிவேஷன் டைப் கொஷின் ரேதர் தேன் தியரி கொஷின். ஸோ டெரிவேஷன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கொஷின்ஸ் போங்க. அதிகமாக டயக்ராம் உள்ள கொஷின்ஸ் போங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்கும். ஸ்டெப் மார்க் இருக்கும், படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மார்க் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நம்ம இதுவே எடுத்துக்கலாமே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்பெஷல் கேசஸ் படிக்கிறீங்க, ஸ்பெஷல் கேசஸ்க்கு மார்க் இருக்குது, நீங்கள் போடுற படத்துக்கு மார்க் இருக்குது, படத்துக்கான விளக்கத்துக்கு மார்க் இருக்குது, அந்த டெரிவேஷனுக்கு மார்க் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்களுக்கு மார்க். உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த மார்க்கிங் ஸ்கீம்னா, என்னை பற்றின இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க மறந்துட்டேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், 2019 to 2020 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட் நான். என்னுடைய அஃபிஷியல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் ஆன்சர் பேப்பர், இன்ஃபேக்ட் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் பேப்பர், ஸோ கவர்மெண்ட்டில் எப்படி எவால்வேட் பண்ணியிருக்காங்க, இல்லை நான் எப்படி எழுதியிருக்கேன், நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் அதை நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து டெரிவேஷன் டைப்
அல்ல டயக்ராம் டைப்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ தியரி டைப் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கு. சைக்ளோட்ரான், ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? சைக்ளோட்ரான், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் பேஸ்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கு. பட் அதை காட்டிலும் நீங்க இந்த மாதிரி டெரிவேஷன்ஸ் டைப் போறது பார்த்தீங்கன்னா அட்வைசபிள். டைமும் சேவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரா இல்லை எலக்ட்ரிக் டேப்போடான்னு கேட்டிங்கன்னா எது எழுதுனா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம்னா எலக்ட்ரிக் டேப்போ. ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்க மாட்டோம். சைக்கிள் ஓட்டுறானா நம்ம தனியாக உள்ள ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருப்போம். வேற இதுனா நமக்கு ஸ்டெப் மார்க் அந்த மாதிரி மார்க்ஸ் நிறையா கிடைக்கும். ஓகே, பாயிண்ட் என்னன்னா 2021 இந்த 2 டேஸ்ல பார்த்தீங்கன்னா 5 மார்க் அண்ட் 1 மார்க்கை தரவு பண்ணிடுங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா லெசனுக்கும் நீங்களும் இப்பயே படிச்சிருங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ கெமிஸ்ட்ரினா நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும், மேக்ஸ்னா நிறைய 1 மார்க்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம 1 மார்க்ஸ் படிச்சிடலாம். ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 15 to 20 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 5 மார்க் அண்ட் 1 மார்க் ரெண்டுமே நம்ம இந்த 2021 நம்ம வந்து புஷ் பண்ணி முடிச்சிடுறோம். ஓகேவா? முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் தான். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு 22 நமக்கு டைம் இருக்குது. 22 ஃபுல்லாக ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது 22 ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிடணும். 2 ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. வால்யூம் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock வரைக்கும் பார்த்துக்கோங்க. வால்யூம் 2 ரிமைனிங் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களுக்கு 2 மார்க்காக இருக்கட்டும் 3 மார்க்காக இருக்கட்டும், ஷார்ட் ஆன்சர்ஸ்னா நம்ம அதை வந்து சொல்லலாம். ஓகேவா? அதுலேயும் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னா சில கொஷின்ஸ் இப்படி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸு இல்லை டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம், கான்சென்ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கொஷின் நான் சொல்கிறேன். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், கூலம்ஸ் லா, கூலம்ஸ் இன்வெர்ஸ் லா, தாம்சன் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், கிர்ச்சாஃப் லாஸ், ஃபாரடேஸ் லா, ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, பயோசேவர்ட் லா, இந்த மாதிரி லாஸ்லாம் நமக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி லாஸ் கொஷின்லாம் படிச்சிருங்க. உதாரணம் சொல்லலாம் ஒரு கிர்ச்சாஃப் லா, இந்த மாதிரி லா கொஷின் படிச்சுக்கோங்க. ஓகே, டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார் இன் சீரியஸ் பேரலல் இது படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிடணும். அண்ட் தென் டி மார்கன் தியரம், ஸ்பெக்ட்ரல் சீரியஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேஸ் கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கேட்பாங்க. நான் இது இந்த மாதிரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஜென்ரலி சஜஸ்ட் பண்ணேன்னா நமக்கு மொத்தம் எத்தனை லெசன் இருக்குது? 11 லெசன்ஸ் இருக்குது. 11th லெசனை விட்டுருங்க. அது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் மோக்கா லெசன்னே வச்சுக்கலாமே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ன படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், நான் சொல்கிறது ஃபுல்லி. ஸோ நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் தான் படிப்பீங்க. பட் அப்படி படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் இம்பார்ட்டன்ட் படித்தாலும் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன், 4th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி, நீங்கள் ஆர்எல்சி கொஷின் உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதை காட்டிலும் உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இதில் உள்ள 2 மார்க்ஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தான் நான் சொல்கிறேன். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 1 to 5 அண்ட் தென் 8 1 to 5 8 நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 and 9, அதுக்கடுத்து 10. ஸோ 7 கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும் உங்களுக்கு, 3 கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த 4 லெசனாச்சு படிங்க. இது உங்களுடைய டார்கெட் 1 எடுத்துக்கோங்க. ஸோ இது டார்கெட் 2 நான் ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு சொல்கிறேன். இது டார்கெட் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டார்கெட், நம்மளுடைய டார்கெட் 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டார்கெட்டாக எடுத்துக்கோங்க. படிக்கணும், பட் இது நான் எந்த டார்கெட்லேயே வைக்கிறேன். நீங்கள் எது கூட வேணால் சேர்த்து படிச்சுக்கலாம். ஒன்று நான் டார்கெட் 1 படிக்கும் போதே நான் கூட சேர்த்துக்கிறேன் அப்படின்னால நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இவ்வளவும் உங்களுக்கு புரியலையா? நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் பேப்பரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. பட் தட்ஸ் நாட் அ ஐடியல் அப்ரோச். ஏன்னா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகலை. ஐ ஹவ் ரெஃபர்ட் 4 பப்ளிக் பேப்பர்ஸ் அண்ட் 5 ஆஃப் எலி பேப்பர்ஸ். ஸோ 19லேருந்து நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியல் அப்ரோச். ஸோ புக் பேக்கில் ஷார்ட் ஆன்சர்ஸ்னு இருக்கும் அண்ட் தென் லாங் ஆன்சர்ஸ்னு இருக்கும். மோஸ்ட்லி ஷார்ட் ஆன்சர்ஸில் உள்ளதான் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்பாங்க. 1 or 2 ஃப்ரம் லாங் ஆன்சரில் உள்ளது நமக்கு அதை பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 1 மார்க்குன்னு சொல்லுவாங்க. 2 பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ், 3 பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர். உங்கள் புக் பேக்கில் நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபார் ஷூர் 2 மார்க் உங்களுக்கு இங்கே ரோமன் நம்பர் 2லேருந்து தான் வரும். 3 மார்க் பார்த்துங்க ரோமன் நம்பர் 3லேருந்து சில சின்ன சின்ன கொஸ்டின் வரலாம். பட் மெஜாரிட்டி ரோமன் நம்பர் 2லேருந்தே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ ரோமன் நம்பர் 2 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் லாஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க. நம்ம சேனலில் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இயர் இருக்குது பார்த்தீங்களா 2025 உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஷின்ஸ் மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தாலே போதும் உங்களுக்கு போர்ஷன்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம சிஎஸ் வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி போர்ஷன்ஸ் முடிச்சோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சேம் வே நம்ம ஃபிசிக்ஸ்க்கும் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சொல்லி வச்சுருங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஐ திங்க் நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னே 5 மார்க் 1 மார்க்கை முடிச்சிடுறோம். அதுக்கு அடுத்து தான் ஷார்ட் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஷார்ட் ஆன்சர்ஸ்லுமே நீங்கள் எப்படி படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு டார்கெட் மாதிரி பிரித்து கொடுத்துறேன். டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4 ஓகேவா? ஸோ உங்களுடைய இதான் பண்ணிங்க. ஏர்லி மார்னிங் படிக்கிறதா சரி, இல்லை நைட் ஸ்டடி போடுறதா. பட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட் ஸ்டடி போட வேணாம். நீங்கள் சப்போஸ் நைட் ஸ்டடிக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மேபி இன்னைக்கு பண்ணலாம், இல்லை 21 பண்ணலாம். 22 வேணான்னு நான் சொல்லுவேன், நாட் சஜஸ்டபிள். ஓகேவா? ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, அடுத்த நாள் நைட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுதிடுவீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஆஃப் இயர்லி முடியறதுலேயே நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஆஃப் இயர்லி எக்ஸாம் லீவ்லுமே நம்ம வீடியோஸ் வரும். அண்ட் இந்த 5 மார்க் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட். நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி வெரி பெஸ்ட்.